ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி அச்சீவர்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்தியாவோட தொல்பொருள் அகழ்வாய்வு பற்றி ஒரு சின்ன ஸ்டார்டிங் பாயிண்ட் தாங்க பார்க்க போகிறோம். வரலாறு முக்கியத்துவம் தெரிஞ்ச நாடுனா சீனர்களின் கிரீக்ஸையும் சொல்லலாங்க. ஏன்னா அவங்களோட வரலாற்றை எழுத்து வடிவமாக எழுதியிருக்காங்க. ஆனால் நம்ம நாட்டில் நம்ம முன்னோர்கள் சொல்கிற கதை வடிவம் தான் நம்மளோட வரலாறுன்னு இஸ்லாமிய அறிஞர் அல்பெருனி சொல்கிறாரு. லண்டனை சேர்ந்த அலெக்சாண்டர் கன்னிங்கம் சிந்து சமவெளி நாகரிகத்தின் மேலே வச்சிருந்த ஆர்வத்தால் 1861ஆம் ஆண்டு இந்திய தொல்லியல் துறையை உருவாக்குனார். அதுக்கு அடுத்தபடியாக 1863ஆம் ஆண்டு ராபர்ட் ப்ரூஸ்வுட் பழங்கற்கால கருவியை கண்டுபிடிச்சாரு. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கப்புறம் 1961 தமிழகத்தில் தொல்லியல் துறை உருவாக்குனாங்க. சேலம் மாவட்டத்தில் இருந்த காவேரி படுகையில் இரும்பாலான ஆயுதங்களை கண்டுபிடிச்சாங்க. அதே மாதிரி கொற்கை, அரிக்கமேடு, பூம்புகார் அங்கெல்லாம் அகழ்வாராய்ச்சி பண்ணி பழங்காலத்து சின்னங்களையும் நாணயங்களையும் ஏரியில் அந்த காலத்தில் அமைச்ச மறுகால்கட்டு இது எல்லாமே ரொம்ப முக்கியமான சான்றுன்னு சொல்லலாம். சங்ககால தமிழர்களின் துறைமுகமாக கருதப்படும் அழகன்குளத்தில் அகழ்வாய்வின் மூலம் ஒரு பானை ஊட கண்டுபிடிச்சாங்க. அதை வச்சு நமக்கும் ரோம் நாட்டுக்கும் இருந்த கடல் வணிகத்தை குறிப்பிட்டாங்க. தொல்லியல் ஆய்வுன்றது பண்டைய மக்கள் பயன்படுத்திய தொல்பொருட்களையும் அவங்க வாழ்ந்த இடத்தையும் ஆராய்ச்சி செய்வது தான் தொல்லியல் ஆய்வாகும்.